ஹாய்ப்பா, உங்களுக்கு இப்போ ஒரு லஞ்ச் பேக்குக்கு குழந்தைகளுக்கு ஒரு சாம்பார் சாதம் சிம்பிளாக ஈஸியாக குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு நான் காய்கறி எல்லா காய்கறியும் ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன். தக்காளி 2, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பல் எடுத்திருக்கேன். புளி கொஞ்சோண்டு ஒரு சின்ன தக்காளி சைஸுக்கு எடுத்திருக்கேன். அரிசி பருப்பு ரெண்டும் அளந்து நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இப்போது ஒரு குக்கரில் நீங்கள் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றினா போதும். நம்ம லாஸ்ட்டில் நெய் ஊற்றுவோம், அதனால் 50 கிராம் நெய் போதும். ஏன்னா நான் 1.5 கிளாஸ் அரிசியும் 1/2 கிளாஸ் பருப்பும் தான் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் கணக்குக்கு எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகுளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், மிளகு 3 போட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. ஒரு 2 கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துருங்க. தாளிப்பு கொடுத்த உடனே அது நல்லா வெடித்து வந்ததுக்கு அப்புறமா, கருவேப்பிலை வெடித்ததுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு வதக்கிடுங்க. நல்லா அது ஓரளவுக்கு குழையணும். அந்த சட்டியோட சூட்லேயேவும் குக்கருடைய சூடு தக்காளியவும் அந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்க வச்சிரும். நான் முழு வெங்காயத்தை முழுசாக போட்டிருக்கேன். நான் சின்னதாக குட்டி குட்டியாலாம் நறுக்கி போடலை. ஏன்னா சாம்பார் சாதத்தில் எடுத்து சாப்பிடும் போது அந்த காய், பூண்டு எல்லாமே சாப்பிடும் போது அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் உள்ள சாறு இறங்கியிருக்கும். கோயில் சாம்பார் சாதத்தை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த காயை போட்டு நல்லா வதக்குங்க. எல்லா காயிலையும் ஒவ்வொன்று போட்டிருக்கேன். கேரட் 1, உருளைக்கிழங்கு 1, பீன்ஸ் ஒரு 2 காய், இதுகள் மட்டும்தான் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் நான் போடலை. நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. அது எப்படி சொல்கிறது, தண்ணி பதமே இல்லாமல் நல்லா அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த தாளிப்பில் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்குனிங்கன்னா தான் அந்த காயில் அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். நம்ம தாளித்து கொடுத்த அந்த தக்காளியோட புளிப்புத்தன்மை அதில் எல்லா காயில் ஃபுல்லாக இறங்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன தக்காளி புளி எடுத்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி நீங்கள் அதில் ஊற்றிடுங்க. நான் எப்பயுமே மிக்சியில் அடித்து தான் போடுவேன். இது நல்ல குவாலிட்டியான புளி. அது மிக்சியில் அடித்து போடும் போது உங்களுக்கு சக்கை எதுவுமே இருக்காது, மண் ஓடு எதுவுமே இருக்காது. கரண்ட் இல்லாத ஒரே காரணத்தினால நான் கையில் இப்போ கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது நல்லா கரைச்சி அந்த புளியை மட்டும் ஊற்றிடுங்க. அதை ஊற்றுனதுக்கப்புறமா நல்ல ஒரு 10 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளியில் கொஞ்சம் கொதிக்கணும். அப்போயும் அந்த டேஸ்ட்டு பிடிக்கும், புளியோட டேஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது வீட்டில் அரைச்ச மசால் பொடி, சாம்பார் பொடி. இது 2.5 ஸ்பூன் போடுங்க, சரியாக இருக்கும். ஒரு 1.5 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்புக்கு கரெக்டாக ஒரு 2 கிளாஸ் கணக்கு வருது. கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு 2.5 ஸ்பூன் போடுங்க சாம்பார் பொடி. போட்டு நல்லா அந்த மசாலுடைய வாடையும் அந்த காய்கறியில் இறங்கணும். நல்லா ஒன்று போல் கிட்டத்தட்ட புளிக்குழம்புடைய டேஸ்ட்டுக்கு அது ஒன்று போல் இறங்கும் போது கொஞ்சமாக உப்பு போடுங்க. அந்த புளிப்பு எல்லா டேஸ்டெல்லாம் அதில் இறங்கி அந்த உப்போடைய டேஸ்ட்டும் அதில் பிடிக்கணும். அதுக்காக உப்பும் கொஞ்சம் போட்டு அதில் கொதிக்க விட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெயாக பிரியும். நம்ம ஊற்றின அந்த 50 கிராம் எண்ணெய் துண்டாக வரும். நம்ம புளி கரைச்சி ஊற்றிருக்கோம், மசால் பொடி போட்டிருக்கோம், காய்கறியை போட்டு வதக்கியிருக்கோம். அப்போ ஒன்று போல் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 2 கிளாஸ் அந்த அரிசிக்கு 1.5 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு, மொத்தம் 2க்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. 2, 3, நான் 3.5 கணக்குக்கு வச்சேன். ஆனாலும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் போது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லா அது கொஞ்சம் எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். அதனால் 3.5 ஊற்றுனேன். திரும்ப மறுபடியும் 1/2 கிளாஸ் நான் சேர்த்து ஊற்றிட்டேன். ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்து ஊற்றும் போது அந்த சாப்பாடு கொஞ்சம் குறைவாக நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டு அந்த இப்போ நம்ம அந்த தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அந்நேரம் அரிசியை நல்லா கழுவி அந்த பருப்பும் அரிசியும் ஒன்றாவே நீங்கள் ஊற வச்சுருங்க. 1.5 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு நல்ல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை போடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பாடு அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா அந்த சாப்பாடை பூரா நல்லா அரிசியை கழுவி உள்ளதுக்கு போட்டு அந்த இப்போ நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா அரிசிக்கு, அந்த அரிசிக்கு ஒரு உப்பு, நம்ம ஏற்கனவே காய்க்கு நம்ம உப்பு கொடுத்துட்டோம். அந்த புளிப்பு அந்த காய்கறிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டே நம்ம ஒரு உப்பு கொடுத்துட்டோம். இப்போ அந்த அரிசிக்கு எவ்வளவு நம்ம உப்பு தேவையோ அதை லைட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ உப்பு போட்டால் போதும். அந்த உப்பு மட்டும் போட்டு இன்னும் கொஞ்சம் இதோட இன்னும் கொஞ்சம்
அதை மட்டும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணி 3 விசில் வச்சிங்கன்னா அப்படி அருமையாக வீடே மணக்கும். நான் வந்து அந்த சாம்பார் பொடியிலேயே வந்து பெருங்காயம் போட்டிருக்கிறதுனால நான் பெருங்காயம் எதுவும் இது பண்ணலை. நான் 1 விசில் மட்டும் தான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். ஆல்ரெடி 3 விசில் கணக்கு வச்சுக்கோங்க. சாதத்தை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்கும். கோயிலில் கொடுக்குற சாம்பார் சாதம் தோற்று போயிடும். அதை விட பயங்கரமாக பெஸ்ட்டாக இருக்கும். நான் லாஸ்ட்டில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கிட்டேன். அது நெய் போட்டதுமே அப்படி கமகமான வீடே மணக்கும் சாம்பார் சாதம். இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றத எனக்கு சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு பிள்ளைகளுக்கு உடனே டக்குன்னு செய்யக்கூடிய, அவசரத்துக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரே இது தான். அந்த காய்கறி நறுக்கி நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே அந்த பருப்பும் அரிசியும் ஊறிடும். 3 விசிலில் பிள்ளைகளுக்கு 3 பேர்த்துக்கு 4 பேர்த்துக்கு தாராளமாக டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்றலாம். நம்ம 2 மல்லி இலை கூட போட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்திங்கன்னா அவ்வளோ அருமையான சாம்பார் சாதம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கறி வைக்கலாம், அப்பளம் பொரிச்சுக்கிறலாம், நம்ம ஒரு பக்கடா, சேவு, மிச்சர் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதை விட பெஸ்ட்டு ஊறுகாய் செம்மையாக இருக்கும். வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸுக்கு சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அருமையாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.